तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நாளானது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுத. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வருதுங்க. நவகிரகங்களின் ராசி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதனின் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட உள்ளது. அதுவும் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் இருப்பார் மற்றும் புத்தி காரகனான புதன் மீனராசியில் இருப்பார். அதுவும் சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த மாற்றம் ஏற்படுவதால் சில ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து திடீர் நிதி நன்மைகளும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றியும் கிடைக்க போகுது. என்னதான் மாதந்தோறும் மகா சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது. இந்த சிவராத்திரி நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாக கருதப்படுது. ஏனெனில் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும். அதோடு மங்களகரமான யோகமும் உருவாகி வருது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு மிகவும் புனிதமாக கருதப்படுது. இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும், துன்பங்கள் நீங்கும் என்று நம்பப்படுது. இந்த நாளில் கிரகங்களின் தலைவனான சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்குது. இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் சிறப்பான சதுர் கிரக யோகம் உருவாக இருக்குது. இந்த யோகமானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நிகழ இருக்குது. மகர ராசி அன்பர்களே, மகரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வாழ்வில் முன்னேற்றம் ஒன்றினை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். இதுவரையில் இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலகும். மாதம் முழுவதும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும். தெய்வ அருளும் பெரியோர்கள் துணையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாகும். பணவரவில் இருந்த தடை விலகி எதிர்பார்த்த பணம் வரும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி இந்த நேரத்தில் வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடையும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. உங்கள் மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் நிலையில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலகும். விவசாயிகளுக்கு வரவு அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ் போன்றவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 13, மார்ச் 12. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 17, 19, 26, 28, மார்ச் 1, 8, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது கபாலீஸ்வரரை வழிபட்டோம்னா முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவோணம். மனதில் தெளிவும் செயலில் வலிமையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம்தான். சமீப காலத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகளில் இருந்து விடுதலை உண்டாகும்.
நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியாகும். சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய முயற்சி சாதகமாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். அலுவலகத்தில் உண்டான சங்கடங்கள் அனைத்தும் தீரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சஞ்சரித்து வர்றதுனால வார்த்தைகளில் நிதானம் தேவை. இந்த நேரத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நல்லது. பிறரை பகைத்து கொள்ளாமல் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடையலாம். வரவு செலவில் எப்பொழுதும் நிதானம் தேவை. அஷ்டமஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் சனி பகவானின் பார்வை உண்டாகிறதுனால உடல்நிலையில் கவனம் வேண்டும். மருத்துவர்கள் கூறும் ஆலோசனையை பின்பற்றுவது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தெய்வ அருள் உங்களை பாதுகாக்கும். இதுவரையில் இருந்த நெருக்கடி இந்த மாதத்தில் இல்லாமல் போகும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 13, 14, மார்ச் 13. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 17, 20, 26, மார்ச் 2, 8, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது குலதெய்வத்தை வழிபடுறதுனால நன்மை அதிகரிக்கும். அவிட்டம் 1, 2ஆம் பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எதிலும் உறுதியாக நின்று வெற்றி பெற்று வரும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம். உங்கள் வேலைகளில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். இதுவரையில் வக்கரமாய் இருந்த உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் இனி வெற்றியாகும். இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனை முடிக்கோரும். தொழிலில் ஏற்பட்ட தடை விலக ஆரம்பிக்கும். வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்க போகுது. உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் எடுக்கும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால யோகமான நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். தைரியமாக செயல்படுறவங்களுக்கு லாபம் கூடும். வருமானம் அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். புதிய சொத்து சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. மாணவர்கள் ஆசிரியரின் ஆலோசனைகளை கேட்டு படிக்கிறது கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. விவசாயிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடி விலகும். உழைப்பாளர்களின் நிலை உயரும். சிறு வியாபாரிகளுக்கு லாபம் கூடும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். திருமண வயதினருக்கு வரன்லாம் கைகூடி வரும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 14, மார்ச் 14. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 17, 18, 26, 27, மார்ச் 8, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது செந்தில் வேலனை வழிபட்டோம்னா சுபிட்சம் உண்டாகும்.